2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு அற்புதமான வசனத்தை பேசுவார். அது என்னன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 வருஷம் போலவும் 1000 வருடங்கள் அவருக்கு ஒரு நாள் போலவோ இருக்கும் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கல் பேஸில் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய டைம் லைனை பற்றி பேசுவார். அது என்ன, ஒரு நாள் 1000 வருஷம், நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது அவருக்கு 1000 வருஷம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷங்கள் இருந்தப்ப அவருக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் தான். ஆனா அவர் எப்போ மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாள், அவர் எப்போ மரித்து உயிர்த்தெழுந்து சில நாட்கள் சீஷர்களோடு இருந்து அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போனாரோ, அவர் எப்போ ஆவிக்குரிய ஜீவியாக மாறிவிட்டாரோ அப்போவே அவருடைய டைம் லைன் ஒரு பெரிய டைம் லைன், அந்த ரேஞ்சுக்கு அவர் மாறிட்டார். ஏன்? நாம இருக்கிற இந்த பூமி தன்னை தானே ஒரு முறை சுத்துச்சுன்னா 24 மணி நேரம், நமக்கு ஒரு நாள் முடிஞ்சிருது. அதே பூமி சூரியனை ஒரு முறை சுத்தி வந்துருச்சு அப்படின்னா ஒரு வருஷம் ஆயிடுது, நமக்கு ஒரு வயசு அதிகமாயிடுது. அதாவது நம்ம மரணத்துக்கு இன்னும் கிட்ட போயிடுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த மாம்ச நிலைமையிலிருந்து ஆவிக்குரிய நிலைமைக்கு அவர் கன்வெர்ட் ஆகும்போது, அவர் அப்கிரேட் ஆகும்போது அவருடைய டைம் லைனு இந்த பூமியினுடைய டைம் லைன்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனுடைய டைம் லைனுக்குள்ள அவர் போயிடுறாரு. அந்த டைம் லைன்ல அவருக்கு நமக்கு ஒரு நாளா இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது அவருடைய டைமிங்ல 1000 வருஷத்தை அவர் என்ன பண்ணிடுவார்னா ஃபினிஷ் பண்ணிடுவார். அப்போ அவர் எவ்வளவு ஸ்பீடா இருப்பாரு, அவருடைய மைண்ட் எவ்வளோ ஸ்பீடா வேலை செய்யும். இந்த மாதிரி பல 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 சீக்ரெட்ஸ் இந்த ஒரு வசனத்துக்குள்ளேயும் இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் அடங்கியிருக்கு. அப்போ இந்த பிளஸ்ஸிங், இந்த ஒரு நிலைமை யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி பவுல் 1 கொரிந்தியர்ல எழுதுறாரு. அது என்னன்னா, இப்போ நாம் எப்படி இருக்கிறோமோ அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இனி எப்படி இருப்போம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது, பூமிக்குரிய சரீரம் வேறு, வானத்துக்குரிய சரீரம் வேறு அப்படின்னு சொல்லுவார். அப்போ வானத்துக்குரிய சரீரமாகிய அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா, நாம கூட இப்படிப்பட்ட ஒரு வாஸ்ட் டைம் லைனுக்குள்ள, ஒரு மிகப்பெரிய டைம் லைனுக்குள்ள நம்ம லைஃப்பை கன்வெர்ட்டடாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை கீழ்ப்படிஞ்சு நம்முடைய குணங்களை, ஒரு காலத்தில் நாம் அந்த காலத்துக்கு ஏற்ற கிரியைகளை செஞ்சோம், உளையான சேற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாவமான மனுஷனாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்முடைய லைஃபு அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதே உலக ஆசை, உலகத்தில் ஜெயிக்கணும், உலகத்தில் நான் என் பேர் பெறணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அப்புறம் என்னை யாரும் தோப்படிக்கக்கூடாது, எனக்கு எந்த அவமானமும் வரக்கூடாது, நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும், இப்படியெல்லாம் உலகத்தார் மாதிரியே ஆசைப்பட்டுருந்தோம்னா நாம் அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய லைஃப்பில் போக முடியாது. அதைத்தான் ரோமர் 12:1-2 என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே நீயும் வேஷம் போடாத, இது எல்லாமே வேஷம். நீ உன் மனசு இந்த வேதத்தை படிக்கிறதுனாலையும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனாலையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபமாகி அவரை போல மாறுறது தான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் சொல்லியிருப்பார். அப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 வருஷம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அது ஏதோ சும்மா வந்துடல. இந்த பூமியில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை ஒரு பலியாக கொடுத்து அதில் ஜெயிச்சவர் போயிருக்கிறார். அதே பலியின் ஜீவியத்தை தான் செய்யணும்னு நம்மளை அழைச்சிருக்கிறார்.
அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அதுதான் நம்முடைய அழைப்பு, இப்படி தான் நம்ம வாழணுங்கிறது நமக்கு சரியாக நிறைய சபைகளில் போதிக்கப்படுறது கிடையாது. பிகாஸ் சபையில் நடத்துகிற அந்த போதகர்களுக்கே இது தெரியாது. எல்லாரும் என்ன நம்புகிறாங்கன்னா, கர்த்தருக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் ஆனால் அவர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார், நீங்கள் 1 கொடுத்தீர்களானால் அவர் உங்களுக்கு 10 திருப்பி கொடுப்பார் அப்படின்னு ஏமாத்தியே அவங்களும் ஏமாந்துருக்கிறாங்க. அவங்க கிட்ட வர்றவங்களையும் தெரியாமல் ஏமாத்துறாங்க. ஆகவே வேதத்தை நம்புங்க, வேதத்தை படிங்க, வேதத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். உங்கள் லைஃப் அப்கிரேட் ஆகும்.